ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் தமிழ். கேஜெட்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட்ரானிக்ஸோட க்ளீன் எம் அப்படின்ற மல்டி ஃபங்க்ஷனல் க்ளீனிங் கிட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 18.1 வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டரு, இன்பில்ட் கீ புல்லர், ஸ்க்ரீன் க்ளீனிங் நாசிலு, கீபோர்ட் க்ளீனர். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பஸ் க்ளீன் பண்ணுற க்ளீனரு, அப்புறம் அந்த பென் நிப்பிள் மாதிரி இருக்க அந்த டஸ்ட் க்ளீனரு, அப்புறம் வந்து சின்ன ப்ரெசில்ஸ், அந்த ஸ்பீக்கர் ஹோல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்க ப்ரெசில்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையும் துடைக்கிற மாதிரி வாஷபிள் ஃபைபர் வைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த க்ளீனிங் லிக்விடும் இதிலேயே வருது. இதுதான் 18.1 போட்ரானிக்ஸோட க்ளீன் எம் க்ளீனிங் கிட். பார்க்க வந்து நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஒரு மொபைல் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. யூஸ் பண்ணி பார்க்கலாம். மொபைல் நல்லாவே ஹோல்ட் பண்ணுது. நல்லா வெயிட்டான மொபைல் தான், பட் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஹோல்ட் பண்ணுது. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் படி எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா பட்ஸ் க்ளீன் பண்ணுற அந்த நிப்பிள் வருது. இயர்பட்ஸு, இயர்ஃபோன்ஸு, நம்மளோட சார்ஜிங் போர்ட், இது எல்லாமே அதில் இருக்க டஸ்ட் எல்லாத்துமே வந்து நம்ம இந்த நிப்பிள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த நிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபோன் கிரில்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் இதை மாதிரி யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ண டஸ்ட்டை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ப்ரெசில்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனிங் கிளாத் ஒன்று வருது. ஸோ இந்த இயர்பட்ஸ், இது வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஸோ நம்ம இந்த மாதிரி இயர்பட்ஸில் வந்து அங்கங்கே உள்ளே அழுக்காகிறது வந்து நம்ம கிளாத் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹோல்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் போர்ட், அதாவது சில சமயம் நம்ம உள்ளே போட்டு அந்த இடத்துல அழுக்காகி சார்ஜே ஆகாது. ஸோ நம்ம இந்த யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணும் போது நமக்கு வந்து ப்ராப்பராக க்ளீனிங் ஆகும். ஸோ இந்த நிப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இயர்பட்ஸ் உள்ளேயே நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஓரமாக இருக்க அழுக்கெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓரத்தில் இந்த மாதிரி இடத்துல இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ப்ரெசில்ஸ் வச்சு வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு க்ளீனாகவே இருக்கும். எந்த டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா க்ளீனாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளாத். ஸோ மொபைல் ஸ்க்ரீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாசிலில் வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ரே ஆகும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த லிக்விடு. ஸோ நம்ம அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி இப்படி வைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வைப் பண்ணும்போது அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே க்ளீனாக வந்துடும். நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணி பண்ணுறதை விட இதில் நல்லா க்ளீனாக ஆகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்ட் க்ளீனிங் ப்ரெசில்ஸ். ஸோ நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ரெசில்ஸை வந்து கீபோர்டு இடையில நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும். நல்லா சாஃப்டாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து இது க்ளீன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே புல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த கீபோர்ட் புல்லர் இருக்குது, கீஸை வந்து புல் பண்ணுறது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள்
கீபோர்டுக்குள்ளே சொருகி இப்படி லாக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா கீஸ் ஒவ்வொன்றா வந்துடும். ஸோ நீங்கள் இந்த லிக்விடு வந்து காலி ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக லிக்விட் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஒன் டைம் வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நல்ல யூஸாக இருக்கும். எல்லா கேஜெட்ஸும் நீங்கள் ஃபோன்லேருந்து கீபோர்ட்லேருந்து என்னெல்லாம் நீங்கள் கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பையாக இருக்கும். எல்லா க்ளீனிங் ஃபங்க்ஷனுமே இதில் இருக்குது. இப்போ இதோட ரேட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு ரேட் தெரியும்னு நினைக்கிறேன். எம்ஆர்பி வந்து 750 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஆரஞ்சு மொபைல்ஸில் வாங்கினேன். இப்போ 750 எம்ஆர்பி போட்டிருந்தாங்க. ஆனால் நான் இது 600க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 550 கூட உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ ஒரு 500 to 550க்கு இது வந்து நல்ல ப்ராடக்ட் தான். இதில் எல்லா க்ளீனிங் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிவைஸு நம்மகிட்ட இருக்க எல்லா டிவைஸையும் இப்போதைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால தான் நான் அந்த வீடியோ உங்களுக்காண்டி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பண்ணலாம். சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த பெனிஃபிட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.